திரு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்திலிருந்து. கீதையில் மனித மனம். அர்ஜுனனுக்கு பரந்தாமன் உபதேசித்தது பகவத்கீதை. மனிதனின் மனதை பற்றி அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. கண்ணன் சொல்கிறான், அர்ஜுனா, எவன் தன்னையே உதாரணமாக கொண்டு இன்ப துன்பங்கள் இரண்டையும் சமமாக பார்க்கிறானோ அந்த யோகிதான் சிறந்தவன் என்பது துணிவு. அர்ஜுனன் கேட்கிறான், மதுசூதனா, உன்னால் கூறப்படும் சமநோக்குடன் கூடிய யோகத்தின் ஸ்திரமான நிலையை என்னால் உணர முடியவில்லை. காரணம், உள்ளம் சஞ்சலமுடையது. கிருஷ்ணா, மனித மனம் சஞ்சலமுடையது, கலங்க வைப்பது, வலிமையுடையது, அடக்க முடியாதது. காற்றை அடக்குவது போல அதை அடக்குவது கடினமானது. பகவான் கூறுகிறான், தோல் வலி படைத்த காண்டீபா, மனம் அடக்க முடியாதது, சலனமடைவது, இதில் ஐயமில்லை. ஆனால் குந்தியின் மகனே, பழக்கத்தால் அதை அடக்க முடியும். இதையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி கூறுகிறார், கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது வெகு சிரமம். அதுபோல பல திசைகளிலும் ஓடும் மனத்தை ஒருமைப்படுத்துவது எளிதன்று. ஆனால் வைராகியத்தால் அதை சாதித்துவிட முடியும். மனித மனத்தின் சலனங்களை, சபலங்களை எப்படி அடக்குவது என்பது பற்றி பரந்தாமன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகுதி பகவத்கீதையின் தியான யோகமாகும். சகல காரியங்களுக்கும், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும், நன்மைக்கும் தீமைக்கும், இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும், பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும், அன்புக்கும் வெறுப்புக்கும் மனமே காரணம். மனதின் அலைகளே உடம்பை செலுத்துகின்றன. பகுத்தறிவையும் மனம் ஆக்கிரமித்துக் கொண்டு வழி நடத்துகிறது. மனதின் அலைகளே உடம்பை செலுத்துகின்றன. பகுத்தறிவையும் மனம் ஆக்கிரமித்துக் கொண்டு வழி நடக்கிறது. கருணையாளனை கொலைகாரனாக்குவதும் மனம்தான். கொலைகாரனை ஞானியாக்குவதும் மனம்தான். அது நோக்கி செல்லும் தடங்களின் அனுபவத்தை பெற்று பேதலிக்கிறது. அப்பொழுதுதான் அறிவு வேலை செய்கிறது. எந்த அனுபவங்களையும் கொண்டு வருவது மனம்தான். இது சரி, இது தவறு என்று எடை போடக்கூடிய அறிவை மனதின் ராகங்கள் அழித்து விடுகின்றன. உடம்பையும் அறிவையும் மனமே ஆக்கிரமித்துக் கொள்வதால் மனதின் ஆதிக்கத்திலேயே மனிதன் போகிறான். என்ன இந்த மனது? காலையில் துடிக்கிறது, மதியத்தில் சிரிக்கிறது, மாலையில் ஏங்குகிறது, இரவில் அழுகிறது. இன்பமோ துன்பமோ எல்லாம் ஒன்றுதான். நடப்பது நடக்கட்டும் என்றிருக்க மனம் விடுவதில்லை. ஒரே சீரான உணர்ச்சிகள் இந்த மனத்துக்கு தோன்றுவதில்லை. எவ்வளவு பக்குவப்பட்டாலும் மனதின் அலைகளாலேயே சஞ்சலிக்கின்றான். கடிவாளம் இல்லாத இந்த மனக்குதிரையை அடக்குவது எப்படி? வைராகியத்தால் முடியும் என்கிறது கீதை. அதையே சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். அது என்ன வைராகியம்? உள்ளத்தை ஒருமுகப்படுத்துவது, எந்த நிகழ்ச்சிக்கும் அசைந்து கொடுக்காமல் இருப்பது, மெழுகு போல் இருக்கும் மனதை மரக்கட்டை போல் ஆக்கிவிடுவது, ஆசா பாசங்களில் இருந்து மனதை மட்டும் ஒதுக்கி வைத்து விடுவது, பந்த பாசங்களில் இணங்கி விடாமல் இருப்பது, பற்றறுப்பது, சுற்றுச்சூழ்நிலைகள் வெறும் விதியின் விளையாட்டுகளே என்று முடிவு கட்டிவிடுவது, நடக்கும் எந்த நிகழ்ச்சியும் இறைவனின் நாடகத்தில் ஒரு காட்சியே என்ற முடிவுக்கு வருவது, ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை சாட்டை இல்லாத பம்பரம் போல் ஆட்டி வைக்கப்படும் வாழ்க்கையே என்று கண்டு கொள்வது, துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை அலட்சியப்படுத்துவது, இன்பமான விஷயங்களை சந்தேகமில்லாமல் ஏற்றுக்கொள்வது, பிறர் தனக்கிழைத்த துன்பங்களை மறந்து விடுவது, மன்னித்து விடுவது, முயற்சிகள் தோல்வியுறும் பொழுது இதற்கு இறைவன் சம்மதிக்கவில்லை என்று ஆறுதல் கொள்வது, கணநேர இன்பங்களை அவை கணநேர இன்பங்களே என்று முன்கூட்டியே கண்டு கொள்வது, ஆத்மா என்னும் மாயப்புறா அமரும் மாடங்கள் எல்லாம் நம்முடைய மாடங்களே என்ற சமநோக்கத்தோடு பார்வையை செலுத்துவது, காலையில் இருந்து மாலை வரை நடந்த நிகழ்ச்சிகள் ஆண்டவனின் கட்டளையால் செலுத்தப்பட்ட வாகனங்களின் போக்குதான் என்று அமைதி கொள்வது. சொல்வதற்கும் எழுதுவதற்கும் சுலபமாக இருக்கிறது. ஆனால் எப்படி இது முடியும்? பகவத் தியானத்தால் முடியும். அதிகாலையில் அரை மணி நேரம், இரவில் ஒரு அரை மணி நேரம், கோவிலிலோ வீட்டு பூஜை அறையிலோ தனிமையில் அமர்ந்து வேறு எதையும் நினைக்காமல் இறைவனையே நினைப்பது. இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே மனம் வேறு திசையில் ஓடினால் அதை இழுத்து பிடிப்பது. பாசத்தில் மூழ்கி கிடந்த பட்டினத்தார் ஞானியானது இப்படித்தான். தேவதாசிகளின் உறுப்புகளிலேயே கவனம் செலுத்திய அருணகிரிநாதர் ஆண்டவனின் திருப்புகழை பாடியதும் இப்படித்தான். இயற்கையாகவே கல்வியாற்றல் பெற்றிருக்கும் ஒரு கவிஞன் ஒரு பொருளை பற்றி கவிதையில் சிந்திக்கும் பொழுது அவன் மனம் கவிதையிலேயே செல்கிறது, அதில் லயிக்கிறது, ரசிக்கிறது, சுவைக்கிறது.
அப்பொழுது ஒரு இடையூறு குறுக்கீடு வந்தாலும் அவனுக்கு ஆத்திரம் வருகிறது. கண்கள் திறந்திருக்கின்றன, மனம் கவிதையில் ஆழ்ந்து கிடக்கிறது. அப்பொழுது திறந்த கண்ணின் எதிரில் நிற்கும் மனைவி கூட அவன் கண்ணில் படுவதில்லை. மரத்தில் அமர்ந்திருக்கும் பறவையை நோக்கி வில்லெடுக்கும் வேடனின் கண்களில் பறவை மட்டுமே தெரியுமே தவிர மரத்தில் உள்ள இலைகள், காய்கள், கனிகள் தெரிவதில்லை. கவிஞனுக்கும் வேடனுக்கும் சாத்தியமான மனத்தின் ஒருமுக நிலையை மற்றவர்களும் பெற முடியும். அதாவது ஒன்றையே நினைத்தல். அந்த லயம் கிட்டிவிட்டால் புலன்களும் பொறிகளும் செயலற்று போகின்றன. வாயின் சுவை உணர்வு, நாசியின் மன உணர்வு, கண்களின் காட்சி உணர்வு, செவியின் ஒலி உணர்வு, பிற அங்கங்களின் ஸ்பரிச உணர்வு அனைத்தையும் அடித்து போட்டுவிட்டு புலியை கொன்ற வேடன் போல மனது கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. அதுதான் சரியான லயம். சங்கீத வித்வான் சரித்திர ஆராய்ச்சி செய்வதில்லை. ஸ்வரங்களையும் ராகங்களையுமே ஆராய்ச்சி செய்கிறான். ஒரே இடத்தில் ஒரே நிலையில் மனதை செலுத்தினால் சலனமில்லாத ஒரு உணர்ச்சி தோன்றுகிறது. ஒரு கதை உண்டு. ஒரு தாய் தனது 1 மாத கைக்குழந்தையோடு தரையிலே பாய் விரித்து படுத்திருந்தாள். அப்பொழுது அவளுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாம்பு வந்து நின்றது. பாம்பை கண்ட உறவினர்கள் பதறினார்கள், துடித்தார்கள். அந்த பாம்பு குழந்தையையும் தாயையும் கடித்துவிடப் போகிறதே என்று பார்த்தார்கள். தாயின் பெயரை சொல்லி சத்தமிட்டார்கள். தாய் எழவில்லை. ஓங்கி தடியால் அடித்தார்கள். அப்பொழுதும் அவள் எழவில்லை. பக்கத்தில் படுத்திருந்த குழந்தையின் மீது ஒரு மல்லிகை பூவை எடுத்து போட்டார்கள். தாய் உடனே விழித்து கொண்டு அந்த பூவை எடுத்து அப்புற போட்டாள். தன்னை உதைத்த பொழுது கூட சொரணை இல்லாது உறங்கிய தாய் குழந்தை மீது பூ விழுந்ததும் விழித்து கொண்டது எப்படி? அந்த உள்ளம் குழந்தையிடமே லயித்து கிடந்ததால் தான். ஈஸ்வர பக்தியில் உடல் உருக உள்ளம் உருக லயித்து கிடந்த அடியார்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாம் மனதை ஒருமுகப்படுத்தியவர்களே. லௌகீக வாழ்க்கையை செப்பனிடும் கருவிகளில் பகவத்கீதையும் ஒன்று.